dignitaries on and off the dais. அது மட்டும் தான் இங்கிலீஷ்ல பேச போறேன். சரி, நீங்க போட்டோலாம் எடுத்து முடிச்சிருங்க. எடுத்துறீங்களா? சூப்பர் சார். நீங்க கூட உட்காந்துக்கோங்க. எனக்கு பின்னாடி இருந்து உங்க பேக் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. உங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு புரியுது. காலையிலேருந்து உள்ள உட்காந்துருக்கோண்டா, கொஞ்சம் சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சிட்டேன்னா நாங்கள் டிகிரி வாங்கி வெளியில் போய் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு நானும் பிஇ பட்டதாரி, இதில் நீங்கள் ரொம்ப நேரம்லாம் பேசாதீங்க அப்படின்றது நிறைய பேர் உங்களோட மைண்ட் வாய்ஸ் புரியுது. பட் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், நான் ஒரே ஒரு முறை தான் உங்களுக்கு கைத்தட்ட சொல்ல போகிறேன். ஓகே, அண்ட் தட் இஸ் ஃபார் சம் வெரி வெரி ஸ்பெஷல் பீப்புள். நீங்கள் எனக்கு தட்ட வேணாம், உங்கள் சேர்மனுக்கு தட்ட வேணாம், உங்கள் வைஸ் சேர்மனுக்குலாம் தட்ட வேணாம். ஓகே, பட் ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனில் ஹீரோஸ் அப்படின்னா நீங்கள் கிடையாது. ஏன்னா இதுல நான் கைத்தறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், எத்தனை பேர் முதல் பட்டதாரி? உங்க ஃபேமிலியில நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் யாரெல்லாம்? ஓகே, இவங்களுக்கு மத்தவங்க கை தட்டிடுங்க, மற்ற பசங்க எல்லாம் கை தட்டிடுங்க. I'll tell you why. இந்த பார்ட் மட்டும் நான் உங்க பேரண்ட்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு அப்புறம் வரேன் நான். ஓகே, உங்க பெற்றவங்களுக்கு பயங்கர பெரிய கனவு என்னவா இருந்திருக்குன்னா, நம்ம புள்ள எப்படியாவது இன்ஜினியர் ஆயிடணும், நம்ம பொண்ணு எப்படியாவது இன்ஜினியர் ஆயிடணும். ஏன்னா இந்த நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கான ரீசனுக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் இருந்திருக்கும். ஓகே, குறிப்பாக பெண் குழந்தைங்களை பெற்ற அப்பா அம்மாங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். பொம்பளை பிள்ளை ஏன் படிக்க வைக்கிறேன்? இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். பொட்டை பிள்ளை படித்து என்ன பண்ண போகுது? அது மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா நறுக்குன்னு தலையிலேயே கொட்டுங்க. கொட்டிட்டு கேட்க வேண்டிய கேள்வி, ஆம்பளை பிள்ளை மட்டும் படித்து என்ன பண்ண போகுது? எஜுகேஷன் ஹஸ் நோ ஜெண்டர், டேலண்ட் ஹஸ் நோ ஜெண்டர், நாலேஜ் ஹஸ் நோ ஜெண்டர். ஸோ அப்பா அம்மாவால் நடக்க முடியாத ஒரு விஷயத்த, அவங்களால படிக்க முடியாத ஒரு விஷயத்த, அவங்க அந்த ட்ரீம்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது யாருன்னா உங்களை வச்சு தான். அதனால இந்த கிராஜுவேஷன் டேல லெட் ஸ்டார்ட் வித் கிவிங் a big round of applause to your parents. உங்களால எவ்வளோ நல்லா கை தட்ட முடியுமோ கை தட்டிக்கோங்க. அவ்வளோதான் முடியுமா என்ன? அதில் கூட ஒரு பையன் இப்படி தான் தட்டுறான். தேங்க்யூ. நம்மளுக்கெல்லாம் தோணும்ல, எதுக்கு நம்மளுக்கு இந்த கருப்பு கலரில் ஒன்று கொடுத்து இவங்களுக்கெல்லாம் மேலெல்லாம் ஒரு கலரில் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. ஏற்கனவே வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. உங்களுக்காவது பரவாயில்ல, நான் சேர்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் பயங்கர திக்கான மெட்டீரியல், உள்ள அப்படியே அவன் மாதிரி இருக்கும். தேங்க்ஃபுல்லி இங்கே ஏசி இருக்கிறதுனால தப்பிச்சோம். கரெக்டா? உங்களுக்கு தோணுதா எதுக்கு இந்த கருப்பு கலர் ஒரு ஏப்ரல் மாடலாம் போட்டு மட்டும் என்ன ஆகிட போகுது அப்படின்னா, இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 27% அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. 7.5% உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்ல? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா 7.5% கோட்டா அதெல்லாம் இருக்கு. 27% என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவோடைய டாப் 27%ல நீங்களும் ஒரு ஆளு அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? உங்களுக்கு தோணும், சார் நானே கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து லோன் வாங்கி லோன் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், நான் எப்படி டாப் 27% அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஜஸ்ட் ரிமெம்பர் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் சிட்டிங் ஹியர் இன் திஸ் ஹால். இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு, GER அப்படின்னு சொல்லுவாங்க. இது தயவு செஞ்சு நீ இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாலும் சரி, என்ன படித்தாலும் இதை தலையில் உள்வாங்கிக்கோ. அப்போதான் நீங்கள் உள்ள உட்காந்துருக்கிறதோட அருமை என்னன்னு உனக்கு புரியும். இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இஸ் 27%. அப்படின்னா என்ன? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா என்ன? இன்னைக்கு இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது, நீங்க பிறந்த டைம்லையும் சரி, இப்போ குழந்தை பிறந்தாலும் சரி, அந்த குழந்தை யூகேஜி முடிச்சு 1ஆம் கிளாஸ் போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட் முடிச்சு 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் காலேஜுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்கல்ல, யாரெல்லாம் காலேஜுக்கு என்ரோல் ஆகுறாங்களோ அந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்றது தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு? 27%. அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, மீதி 73% என்ன ஆகுறாங்க? இன்னைக்கு இருக்கிற டேட்டா 27%. அப்போ உங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற மீதி 73% என்ன ஆகுறாங்கன்னா, காலேஜ் முடிக்கிறது இல்லை, காலேஜுக்குள்ள அடி எடுத்து கூட வைக்கிறது கிடையாது. They don't even get into an education institution. Forget about institution like this. JNN காலேஜ் மாதிரி இன்ஸ்டிடியூஷன்லாம் விட்டுருங்க. ஈவன் ஆர்டினரி பாலிடெக்னிக் காலேஜ், ஏதோ ஒரு குப்பன் சுப்பன் காலேஜ், சம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதுக்கு கூட அவங்க எலிஜிபிள் கிடையாது. எலிஜிபிள்னா அவங்க ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க 12th இருந்து. அப்போ இந்தியாவோட டாப் 27%ல நீங்களும் ஒரு ஆளு. தமிழ்நாட்டில் நம்ம பிறந்தோம்னா நம்மளாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஏன் தெரியுமா? இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலயே ஹையஸ்ட் எந்த ஸ்டேட்னா தமிழ்நாடு தான். we are at 52%, 52 விழுக்காடு.
ரைட்? நம்மள மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு ஹிஸ்டரி பத்தி பேசினா பிடிக்காது. இப்ப நான் வந்துட்டு என்னடா அக்கா வந்திருக்கேன்டா அப்படின்னா புரிஞ்சிச்சா? ஏன்னா அக்கா தான் நம்மளுக்கு சோறு போட போறாங்க. கரெக்டா? ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அக்கான்ற வார்த்தையை அவ்வளோ கொச்சப்படுத்தி வச்சிருக்கோம். இப்ப நான் யாரா பசங்களை போய் ஒரு பொண்ணை போய் நீ அக்கான்னு கூப்பிட்டு பாரு, அந்த அக்கா சொல்லு, டேய் என்ன நீ என்ன வேணா கூப்பிடுறா, அக்கான்னு மட்டும் கூப்பிடுறாதரா. அப்ப நம்மளுக்கு ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காமராஜர்னு ஒரு லீடர் இருந்தார். ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ நோ காமராஜர். உங்க அப்பா அம்மா இன்னைக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அப்பா அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முதல் விதை போட்டது யாருன்னா காமராஜர்னு ஒரு லீடர் தான். அவர் பெருசா படிக்கல. அவர் கொண்டு வந்த ஒரே ஒரு திட்டம் தான் இன்னைக்கு தமிழோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இவ்வளவு இம்ப்ரூவ் ஆனதுக்கு காரணம்ன்றாங்க. என்னது அது? மதிய சத்துணவு திட்டம், the noon meal scheme. அவர் என்ன சொன்னாரு? அறிவை வளர்த்துக்கிறதெல்லாம் அப்புறம் வளர்த்துக்கலாம், முதல்ல பசங்களுக்கு சாப்பாடு போடு, சாப்பாடு வயிற்று பசி போனதான் அறிவு பசி வரும் அப்படின்றது. அவர் கொண்டு வந்த ஸ்கீமை தான் அடுத்தடுத்து வந்த கவர்மெண்ட், வெதர் இட் இஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வரைக்கும் have popularized it. இதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க யாரா இருக்கீங்களா? உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன், ரைட்? அதனால தான் எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க மேல ஒரு தனி மரியாதை இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இந்த ரேஸ் ஓடுறது கிடையாது. இன்னைக்கு ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் வச்சோம், நாங்க எல்லாரும் ஒரே இடத்துல ஓடுறோம்னா யார் பலசாலின்னு காமிச்சிடலாம், யார் பயங்கர ஃபாஸ்டா ஓடுறான்னு பார்த்துக்கலாம். ஆனா ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் நாட் யூனிஃபார்ம். நான் போன எத்தனோ ஸ்கூல், மாற்றம் ஃபவுண்டேஷன் நாங்க எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க எத்தனோ ஸ்கூல்ல கழிவறைகள் கிடையாது, டீச்சர்ஸ் கிடையாது. லாஸ்ட் இயர் நான் அட்மிஷன் போட்ட ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க 420, நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. சொன்னேன் 420 மார்க் எப்படி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது, அண்ணா ஏன்னா எங்கள் ஸ்கூலில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3த்துக்கும் டீச்சர் கிடையாது. நான் தான் பக்கத்து ஊரில் போய் கற்றுக்கிட்டு வந்து எங்கள் கிளாஸ்மேட்ஸுக்கு சொல்லி கொடுத்து எங்கள் ஸ்கூல் 100% ரிசல்ட் கொடுத்துருக்கோம். 36 பேர் தான் எழுதுனாங்களாம் 12th. 36 பேரும் ஸோ சாரி, apologies. டீச்சர் இல்லாத ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் போய் கிளாஸ் எடுத்துட்டு வந்து படிக்க வச்சு அந்த பொண்ணு 420 மார்க் வாங்கியிருக்கா. இப்போ அந்த பொண்ணும் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஃபுல் ஃபிளெஜ் கோச்சிங், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நீட் எல்லாத்துக்கும் கோச்சிங் கொடுக்குற ஸ்டூடெண்ட்டும் ஒரே எக்ஸாம் எழுதுனா யார் புத்திசாலின்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? எனக்கு எங்க அப்பா வந்து ஸ்கூல்ல வாசல்ல வந்து விட்டுட்டு போறாரு, டெய்லி கார்லயோ பைக்லயோ எங்க அப்பா வந்து டிராப் பண்ணிட்டு போறாரு. ஆனால் மாற்றம்ல மாதிரி அகரம் மாதிரி ஃபவுண்டேஷனில் படிக்கிற பசங்க காலையில் 2 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறாங்க, சாயங்காலம் 2 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறாங்க. அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, படித்து மேலே வரணும்னு நினைக்கிறாங்க. அவனுக்கு எஜுகேஷனோட அருமை தெரியும். ஸோ நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நீ ஒரே ஒரு விஷயம் தான் யோசிக்கணும், பி தேங்க்ஃபுல் தட் யூ ஹேவ் பேரண்ட்ஸ். உலகத்திலே யார் தெரியுமா பணக்காரன்? குடிசை வீட்டில் இருந்தாலும் அந்த குடிசை வீட்டில் அப்பா அம்மா அப்படின்னு 2 பேர் இருந்துட்டாங்கன்னா அவன் தான் கோடீஸ்வரன். மேலே ஒரு கூரை இருந்துச்சுன்னா அவன் பணக்காரன். மாற்றம் ஃபவுண்டேஷனில் படிக்கிற 3500 குழந்தைங்கள்ல 727 குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவங்க படுற கஷ்டம் என்னன்னு நான் பார்த்துருக்கேன். நான் ஹாஸ்டலில் இருப்பாங்க, காலேஜ் ஹாஸ்டலில் நல்ல, இப்போ உதாரணத்துக்கு இங்கே 50 பசங்க படிக்கிறாங்க ஜேஎன்என்ல. இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் 50 பேர் படிக்கிறாங்க. இப்போ இங்கே ஹாஸ்டலில் அவங்க எல்லாமே பார்த்துப்பாரு, வைஸ் சேர்மன், சேர்மன் எல்லாமே பார்த்துப்பாங்க. எனக்கு தோணுனதே கிடையாது, ஹாஸ்டல் க்ளோஸ் ஆகும்ல, லீவுக்கு ஹாஸ்டல் க்ளோஸ் ஆகும். ஹாஸ்டல் க்ளோஸ் ஆனால் நீங்களே எங்கே போவீங்க? உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. அந்த வீடு எவ்வளவு சின்ன வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் அப்பா மட்டும்தான் இருப்பாங்க, அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. பட் உனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, நீ போயிடுவ. அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? அவங்க படுற கஷ்டம்லாம் வேற லெவலு. ஃபோன் பண்ணி கேட்கும், சித்தி உங்கள் வீட்டுக்கு வரலாமா? சித்தி இப்போ வராதம்மா, நான் உங்கள் ஒரு கல்யாணத்துக்காக போகிறேன், மாமா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னுவாங்க. ஸோ நீங்கள் உட்கார்ந்து இருக்கும் போது இட் இஸ் அ வெரி வெரி ஹாப்பி ஒகேஷன், செலிப்ரேட் பண்ணு. பட் நீ உனக்குள்ள நீ ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் சொல்லிக்கணும், பல லட்சக்கணக்கான பேருக்கு, பல கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ ஹவ் பிகம் அன் இன்ஜினியர். இது ஆர்டினரி விஷயமே கிடையாது. உங்ககிட்ட பேசிட்டு இருக்க சீஃப் கெஸ்ட் வாஸ் நாட் ஏபிள் டு வேர் தட் க்ரோப். ஐ எம் நாட் அன் இன்ஜினியர். எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் எனக்கு ஆசை இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இன்றைக்கும் தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் தெரிஞ்ச ஒரே கோர்ஸ் இன்ஜினியரிங் படி இல்லை டாக்டருக்கு படின்னுவாங்க. நான் வாங்கின மார்க் அவ்வளோ மார்க்கு, நான் இன்ஜினியரிங்க்கு எலிஜிபிளே கிடையாது. மேக்ஸில் 71 மார்க் வாங்கினேன், 100க்கு இல்லை 200க்கு. உனக்கு தோணும் நீலாம் சீஃப் கெஸ்ட்டை வந்து பேசுகிறியா? எனக்கு அதனால தான் படிப்போட அருமை தெரிஞ்சது.
லோயலாவில் போய் ஆர்ட்ஸ் கோர்ஸில் சேர்ந்தப்போ தான் படிப்போட அருமை தெரிஞ்சது. அதனால தான் இன்னைக்கு கூவி கூவி இன்ஜினியரிங் படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். மாற்றம்ல படிக்கிற 3400 குழந்தைங்களில் 80% ஆர் இன் இன்ஜினியரிங் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூ ஆர் அ ப்ரொஃபஷனல். அதுன்றது ஞாபகம் வச்சுக்கோ. இன்ஜினியரிங் இஸ் அ ப்ரொஃபஷனல் டிகிரி. நீ இன்டர்நெட் ஓப்பன் பண்ணா, யூடியூப் ஓப்பன் பண்ணா, எல்லா இடத்துலையும் கழுவி ஊற்றுவாங்க. இன்ஜினியரிங் படித்தால் வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் படித்தால் நடுரோட்டில் நிற்பாய், ஏடிஎம்மில் பணம் திருடுபவன் இன்ஜினியர், செயின் பறிக்கிறவன் இன்ஜினியர். அந்த இன்ஜினியர் இல்லைப்பா, நம்ம அந்த இன்ஜினியர் கிடையாது. எந்த கோர்ஸ் படிச்சா, இந்த கோர்ஸ் படிச்சா வேலை கிடைக்குன்னா கிடையாது. எனக்கு சில பிரகஸ்பதிங்கெல்லாம் வருது இந்த வாட்டி. எனக்கெல்லாம் போன வருஷம் ஒரு பையன் வந்து கேட்டான், பிஇ எய்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறான். ஏஐடிஎஸ்ஏ அவனுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியல. பிஇ எய்ட்ஸ் இருக்கா? எய்ட்ஸா? அது படிச்சா வேலை கிடைக்கும்னாங்க. நீ எது படித்தாலும் வேலை கிடைக்காது. நீ எப்படி படிக்கிறத வச்சு தான் உனக்கு வேலை கிடைக்குமான்றது இருக்கும். So first and foremost, you sitting in this hall is a privilege, is a rare privilege. Celebrate that moment. Tell them that, look, I'm an engineer. Second request I have, never ever in your life, உன் ப்ரொஃபஷனை எவனா கேவலப்படுத்தினா அவனை நறுக்குன்னு தலையிலேயே கொட்டு. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்ககிட்ட நம்ம திருப்பி கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, வேறு என்ன படித்தாடா வேலை கிடைக்கும்னு கேட்கணும். இட் இஸ் நாட் அபவுட் த கோர்ஸ். ஐம் எ கெரியர் கவுன்சிலர். நீங்கள் யூடியூப்பில் போனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏஐ படித்தாதான் வேலை கிடைக்கும், இதை படித்தாதான் வேலை கிடைக்கும், இந்த கோர்ஸ்க்கு தான், இந்த கோர்ஸ் படித்தா நீ நாசமாக போவ, இசிஇ வேஸ்ட்டு, சிவில் வேஸ்ட்டு. இந்தியாவில் மட்டும்தான் இந்தியாவில் இன்ஜினியர்ஸ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவோம். அது என்னைக்குன்னு தெரியுமா? சரி, டேட்டை விட்டுருவோம். யாரோட மெமரியா இன்ஜினியர்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம்? விஸ்வேஸ்வர் ஐயா. அவர் என்ன இன்ஜினியர்? சிவில் இன்ஜினியர். இன்னைக்கு முக்கால்வாசி காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா வச்சிருந்தா யாரும் சேர மாட்டானுங்க. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணி என்ன பண்ண போற? நான் ஐடியில் தான் இருக்கேன். இன்ஃபோசிஸில் 24 வருஷமா இருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ வெளில போட்டுறாதீங்க. அப்புறம் நான் தான் வருவேன் உங்கள் காலேஜுக்கு திருப்பி வேலை கேட்டு. ஏரோநாட்டிக்கல், பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, நீ என்ன படித்தாலும் ஃபைனலாக வந்து C++, ஆரக்கல், கூழாங்கல், பாறாங்கல், ஜாவா, காவா, யமகா, கோடிங் தான் எழுத போகிற. அப்போ நம்மளுக்கு என்னன்னா, எது ஈஸி? ஆல்வேஸ் ரிமெம்பர், வாட் இஸ் ஈஸி இஸ் நாட் ரைட் அண்ட் வாட் இஸ் ரைட் வில் நெவர் பி ஈஸி. எது ஈஸி, இந்த கோர்ஸ் ஈஸி அப்படின்னு நினைச்சேன்னா அது வாழ்க்கையில் சரியா வராது. எது சரியான விஷயமோ அது ஈஸியா இருக்காது. இதுதான் ஈஸியான கோர்ஸ் அப்படி கிடையவே கிடையாது செல்லம். அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ உன்னோட ப்ரொஃபஷனை என்னைக்குமே விட்டு கொடுத்துறாத. நீ நல்லா யோசிச்சு பாரு. டாக்டரை பத்தி தப்பா பேசுறேன்னா அவங்க யூனியன் வந்து சண்டை போடுவாங்க. லாயரை பத்தி நீ தப்பா பேசணும்னு நினைச்சாலே ஒன்று அடிப்பாங்க. டீச்சர்ஸ்க்கு ஒரு யூனியன் இருக்கு. ஆனா அந்த பாலா போன இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் வரவன் போறவனும் கழுவி ஊத்திட்டு போவான். அப்போ stand up for your profession. Take pride in the fact that you are an engineer. Who are engineers? Engineers are basically problem solvers. நீ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றவன் தான் இன்ஜினியர். மற்றவனா இன்ஜினியர் கிடையாது. மூவி போற டிக்கெட் வாங்குறதுக்கு கவுண்டர்ல போய் வாங்குறே, ஆன்லைன்லயே புக் பண்றியா? ஆன்லைன்ல புக் பண்றீங்க. ரயில்வே டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்றோம். ஃப்ளைட் டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்றோம். எப்படி ஆன்லைன்ல புக் பண்றோம்? யார் அது பண்றா? ஹூ இஸ் a person behind it? யாரோ ஒரு இன்ஜினியர், உன்ன மாதிரி ஒரு இன்ஜினியர் தானே கோட் எழுதியிருக்கான். அந்த சாஃப்ட்வேர் கோட்னால தானே உட்கார்ந்த இடத்துல இருந்து யூ ஆர் ஏபிள் டு டூ டிரான்சாக்ஷன்ஸ். ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. இங்க இருந்து என் மொபைல்ல இருந்து என்னால உனக்கு பே பண்ண முடியுது. அப்ப எப்படி நம்ம வேலையை நம்மளே கேவலப்படுத்திக்க முடியும்? So always take pride in the fact that I am an engineer and I'm contributing to the nation's growth. அதான் சொல்றேன், engineers are basically problem solvers. எது மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்? இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஒரு அவல நிலைமை இருக்கு. மனித கழிவுகளை மனுஷனே அள்ளுறான். பார்த்துருக்கீங்களா? ஒரு ரோட்ல போகும்போது ஒரு மேன் ஹோல் இருக்கு. அந்த மேன் ஹோல் வந்து கருப்பு கலர் ஒரு உருவம் ஒன்று வரும். சாக்கடையில் உளுந்து உள்ள இருக்க அடைப்பெல்லாம் அடைச்சிட்டு ஒரு துர்நாற்றம் வீசுற அந்த அதுல இருந்து ஒரு மேல் ஒருத்தர் வெளில வர்றாரு. அவரை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? பாதி பேர் ரொம்ப இரக்கம் உள்ளவங்க கொண்டவங்க, பாவம் இல்லை அப்படின்னுவோம். அதான் உச்சகட்டம் நம்மளால அவனுக்கு செய்ய முடியும். இன்னும் ரெண்டாவது ஒரு குரூப் இருக்கு. அவரை பார்த்தா தானே நான் கஷ்டப்படணும். அவரை பார்க்கவே இல்லைன்னா, அவர் அங்க இருந்தாருன்னா நம்ம இப்படி திரும்பிப்போம். அதான் நம்ம அவருக்கு செய்யற மிகப்பெரிய சேவை. அவரை பார்த்தா கஷ்டப்படணும், இந்த பக்கம் திரும்பிக்கலாம். நான் பார்க்கவே இல்லையே. மூணாவது ஒரு ஜென்மம் இருக்கு. இது போன ஜென்மத்து கர்மான்னோம். அவனை தான் எதாச்சுனாலும் அடிக்கலாம். அந்த ஆள் அன்னைக்கு உள்ள இறங்கி வேலை செய்யறனா உன் பொழப்பு நாரிடும், உன் வீடு நாரிடும். பட் தட் மேன் ஹேஸ் டு டூ இட்.
Will any one of us do it? But who is an engineer? An engineer is a person who will solve that problem. How can I solve that problem? அவன் தான் இன்ஜினியர். நீ மெக்கானிக்கல் படி, எலக்ட்ரிக்கல் படி, என்ன வேணா படி. But if you are able to look at a problem, a societal problem, அதை உன்னால சால்வ் பண்ண முடிஞ்சா you are an automatic engineer. அதுக்கு உன்னால பைசா சம்பாதிக்க முடிஞ்சா you are even better entrepreneur. சார் சொன்னார் entrepreneurship பத்தி. entrepreneurனா யார்? ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு என்னால ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுது, அந்த சொல்யூஷன் என்னால மானிட்டைஸ் பண்ண முடிஞ்சா அவன் தான் entrepreneur. And all big entrepreneurs have only done that. ஏன் ஐஃபோன் வாங்குறதுக்கு நம்ம துடிக்கிறோம்? ஐஃபோன் மட்டும் தான் நம்ம ஹவுசிங் லோன் போட்டு வாங்கணும். அந்த ஃபோனு 1.5 லட்சம் கொடுத்து ஃபோன் வாங்குறோம் நம்ம. மற்ற there are good number of other phones. Why is iPhone is such a big craze? Because Steve Jobs ஓட பெஸ்ட் மார்க்கெட்டிங் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யூடியூப்ல போய் பாருங்க. இப்போ நான் ஜீன்ஸ் போட்டிருக்கேன். ஜீன்ஸ்ல இங்க ஒரு பாக்கெட் இருக்கு, பாத்தீங்களா? இங்க ஒரு பாக்கெட் இருக்கு, தெரியுதா? இந்த பாக்கெட் என்னைக்காவது எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோமா நம்ம? யாரா யோசிச்சுக்குமா இந்த பாக்கெட்டுக்குள்ள என்னடா வைக்க முடியும்? பாக்கெட்டுக்கு மேல ஒரு சின்ன பாக்கெட் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் காமிச்சேன்ல. ஸ்டீவ் ஜாப்ஸோட மார்க்கெட்டிங் வீடியோ பாருங்க. when he launched iPod, அந்த iPod ப்ராடக்ட் எங்கேருந்து எடுத்தா தெரியுமா? ஸ்டேஜில் வந்துட்டு இந்த பாக்கெட்டுக்குள்ள தான் எடுப்பாரு. he said என்னோட ப்ராடக்ட் இஸ் such a sleek ப்ராடக்ட், நீ பெரிய பாக்கெட்லாம் வேணாம், இது போதும் உள்ள அப்படின்றாரு. He solved a very different problem altogether. அதனால தான் அவளை நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸ்டீவ் ஜாப்ஸை விட்டுருங்க, நம்ம ஊர்ல மூளை முடுக்கெல்லாம் there is some engineer who is solving a problem. Be a problem solver. So first thing first, நீ படிச்ச எஜுகேஷன் is a rare privilege அப்படின்றத புரிஞ்சுக்கோ. நான் இந்த நெக்ஸ்ட் சொல்ற போற எக்ஸாம்பிள நான் பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன். திருப்போரூர்னு ஒரு ஊர் இருக்கு எங்க ஐடி ஹைவேல. நீங்க எவ்வளவு பேர் ஓஎம்ஆர்ல ஒர்க் பண்றீங்க? யாரும் ஐடில எவ்வளவு பேர் இருக்கீங்க? யாராவது அது ஓஎம்ஆர் ரோட்ல இருக்கு ஒர்க் பண்றீங்களா? டைடல் பார்க்ல இருந்து அந்த சைடு. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும், டைடல் பார்க்ல ஆரம்பிச்சு அந்த ரோடு போய் முடிகிற இடம் பேர் திருப்போரூர்னு ஒரு ஊர் இருக்கு. நான் சொல்றது 1957 56 அந்த டைம் கிடையாது. 2019 நடந்த இன்சிடென்ட். 2019 அங்க இருக்க ஒரு ஆதி திராவிடர் பள்ளிக்கு நான் போயிருந்தேன். மாற்றம் ஃபவுண்டேஷனோட ரெப்ரஸன்டேட்டிவா போயிருந்தேன். அப்போ அங்க இருந்த பிரின்சிபல் கிட்ட கேட்டேன், மேடம் உங்களுக்கு எங்கள் ஃபவுண்டேஷன் நான் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன தேவை உங்களுக்கு? என்கிட்ட அப்போ லேப்டாப்ஸ் கொஞ்சம் இருந்தது, டெஸ்க்டாப் இருந்தது, உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் லைப்ரரி செட் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்லாம் கேட்டேன் நான். அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு அதெல்லாம் நல்லா இருக்கும் சார், பட் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 2 ஆயாங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. 2 ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு புரியல, ஏன் மேடம் கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் பாருங்கள், எங்கள் ஸ்கூலில் காம்பவுண்ட் வாலே கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூலு எங்களுது, பெரிய இடம், ஆனால் காம்பவுண்ட் வாலே கிடையாது. 4-4:30 மணிக்கு மேலே இங்கே இருக்கிற குடிமகன்கள்லாம் வந்துருவாங்க எங்கள் ஸ்கூலுக்கு. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பியர் பாட்டிலில் எல்லாம் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் அப்படியே போட்டுட்டு போனால் பரவாயில்ல, போதையில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாட்டில் தூக்கி மரத்தில் வீசி அடிப்பானுங்களாம், செவுத்தில் வீசி அடிப்பாங்க. பாட்டில் உடஞ்சி சுக்குநூறாக கீழே விழுந்து கிடக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் செருப்பு போட்டு வராது, எல்லா குழந்தைங்களும். வெறுங்காலில் வர குழந்தைங்க முதல்ல காலையில் வந்தோன்னா எப்படி ஒரு மினிமம் 10-15 குழந்தைங்களுக்கு காலில் கிளாஸ் பீஸ் ஏறிடுது. அதனால இந்த பிரின்சிபல் சொல்றாங்க, ஹெட்மிஸ்டர் சொல்றாங்க, காலையில வந்தா ஸ்கூலே சேர்ந்து பெருக்குமா. ஸ்கூல்ல பெருகி முடிக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுது சார், அதுக்கப்புறம் தான் பாடம் நடத்தணும். நீங்க ஒரு 2 ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவங்கள வச்சு அந்த வேலை செய்ய சொல்லிடுவோம் அப்படின்னாங்க. நான் நினைச்சுப்பேன், அதே ஐடி ஹைவேல தான் நாங்க இருக்கோம். இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், டிசிஎஸ் எல்லா கம்பெனியும் இருக்கு. அந்த கம்பெனி இருக்கிற இடத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு ஊர்ல இருக்க ஒரு ஸ்கூலோட நிலைமை தான் இது. நான் சொன்னேன் உடனே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு கிளாஸா பேச போறேன். 6ஆம் கிளாஸ்ல போகும்போது ஒரு 30 பசங்க இருக்காங்க, 30 பொண்ணுங்க இருக்காங்க. 7ஆம் கிளாஸ்ல வரும்போது அதே எண்ணிக்கை இருக்கு. 8th வரும்போது கேர்ள்ஸோட எண்ணிக்கை கொஞ்சம் ட்ராப் ஆகுது. 9th வரும்போது இன்னும் ட்ராப் ஆகுது. 11th 12th வரும்போது சிங்கிள் டிஜிட்ல தான் கேர்ள்ஸ் இருக்காங்க. பாய்ஸ் அதே 30 பசங்க இருக்காங்க. கேர்ள்ஸ் ஹவ் ட்ராப்ட் அவுட். இப்போ நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமாம் கேர்ள்ஸ் வந்து எஜுகேஷனை ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு எண்ணற்ற ரீசன்ஸ் இருக்கு. 1, வீட்டில் வறுமை. அப்படின்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருந்தால் வீட்டில் யாரை படிக்க வைப்பாங்கன்னா பையனை தான் படிக்க வைப்பாங்க. பொண்ணு படித்து என்ன பண்ண போகுது அப்படின்ட்டுருவாங்க. வீட்டில் கஷ்டம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க எக்ஸ்போர்ட் கம்பெனியில் எதுலையோ ஒன்று அந்த பொண்ணு வேலைக்கு போயிடும். சைல்டு மேரேஜ், நம்ம ஊரில் வயசுக்கு வந்த பொண்ணுங்களை உடனே மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவாங்க, அடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவானுங்க. உடனே இந்த பெற்றவங்களுக்கு ஒன்று இருக்கும், என் பொறுப்பு முடிஞ்சிருச்சு. அவன் பொறுப்பு முடிஞ்சிருச்சுன்னா பெற்றுக்கவே கூடாது. அதுவும் வீட்டில் ஒரு டிக்கெட் ஒன்று இருக்கும், 80-82 வயசு. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என் பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும். நல்ல பாட்டியாக இருந்தால் என்ன சொல்லும்?
நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், என் பேத்தி நீ நல்லா வாழ்டி சொல்லும், நான் தான் இப்படி ஆயிட்டேன், நீ நல்லா வாழ்னு சொல்லணும். நான் சாவறதுக்கு முன்னாடி உனக்கு அந்த பொண்ணுக்கு 18 வயசு 17 வயசு. அந்த பாட்டி இப்போ கல்யாணம் பண்ணி பாட்டி கண்ணை மூடுறோம், பொண்ணும் காலி. இது மாதிரி நாசமா போன எத்தனோ யங் கேர்ள்ஸோட வெட்டிங்கை நாங்க பார்த்துருக்கோம். அப்போ அதுவும் ரீசன் கிடையாது. இப்போ நான் கேட்டேன் ஏமா இவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்னா, மலர்விழின்னு ஒரு பொண்ணு வந்தா. அவ எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சி ஒரு நிமிஷம் வெளில கூட்டு வந்தா, மற்ற கேர்ள்ஸையும் கூட்டு வந்தா. அவன் கிளாஸ்ல மொத்தம் 7 பேர் தான். ஆனா நீங்க கேட்டீங்கன்னா என்ன ரீசன், இங்க சைல்டு மேரேஜ் ரீசன் தான். 1-2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இங்க பக்கத்துல இருக்கிற பட்டர்ஃப்ளை கம்பெனிக்கு சில பேர் வேலைக்கு போயிடுவாங்க, அது நடந்திருக்கு. வசதி வாய்ப்பு இல்லைனால எங்களை படிக்க வைக்காம எங்க அண்ணன்களை படிக்க வச்சிருக்காங்க, அது நடந்திருக்கு. ஆனா மெயின் ரீசன் அது கிடையாதுண்ணா. நீங்க எங்க பிரின்சிபல் கிட்ட கேட்டீங்க, இந்த ஸ்கூலுக்கு நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டீங்க, லைப்ரரிலாம் பண்ணி தரேன் நீங்க, அதெல்லாம் ஹாப்பி தான். ஆனா நாங்க கேர்ள்ஸ் இருந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம்னா, எங்களுக்கு ஒரே ஒரு கேர்ள்ஸ் டாய்லெட் கட்டி தர முடியுமா, தண்ணி வசதியோட ஒரே ஒரு கேர்ள்ஸ் டாய்லெட் கட்டி தர முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அந்த ஸ்கூல்ல கேர்ள்ஸ் டாய்லெட் இல்லைன்னு. நான் கேட்டேன் டாய்லெட் இல்லையாம்மா இங்க, என்ன இல்லம்மா அப்படின்னு. இல்லைண்ணா அப்படின்னா எப்படிமா மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்றா, ஆனா நான் 9th படிக்கும் போது ஏஜ் அட்டன் பண்ணேன். 9th இருந்து இப்போ நான் 12th இருக்கேன். நாங்கள் 7 பேருமே காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தோன்னா, சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு 5:30 மணிக்கு வீட்டுக்கு போவோம். அது வரைக்கும் தண்ணி குடிக்க மாட்டோம். அப்படின்னா கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. மழை காலத்தில் மட்டும்தான் நம்ம தண்ணி கம்மியாக குடிப்போம். வெயில் காலத்தில் we need to drink at least 3 to 4 liters of water. ஏசி கிடையாது. இதே இடம் ஏசி இல்லாமல் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, எப்படி வேர்த்தணும். when you sweat a lot you need to drink a lot of water. இந்த பொண்ணு சொல்லுது ஒரு கிளாஸ் தண்ணி காலையில் 7 மணிக்கு குடிச்சிட்டு கிளம்புனாங்கன்னா, the next glass of water is only when you get back home. எனக்கு புரியாம நான் கேட்டேன் ஏமா அப்படின்னு. இல்லைனா தண்ணி குடிச்சா நாங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும், டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணணும், இங்கே டாய்லெட் கிடையாது. டாய்லெட் இல்லைன்னு எங்கள் வீட்டில் போய் சொன்னால், நீ படித்து கிழிச்சது போதும், சேஃப்டி தான் முக்கியம், நீ வேலைக்கு போ, மீன் ஸ்கூலுக்கு போக வேணாம், வேலைக்கு வா, வயக்காட்டுக்கு வேலைக்கு வான்றாங்க. படிக்கணும்னா எங்களுக்கு நினச்சி பாருங்களேன். அப்போ என்னெல்லாம் பண்ணுறாங்க நம்ம பெண் குழந்தைங்க ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் எஜுகேஷன். இந்த பொண்ணு சொல்கிறான், இந்த இடத்துல படித்து நான் நல்ல காலேஜுக்கு போகணுன்னா அதுக்கு என்ன வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இது மாதிரி இருக்காங்கல்ல பிள்ளைங்க. அப்போ நல்லா நினச்சி நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா, அதனால தான் கேட்டேன், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்கள மேலே ஏன் தனி மரியாதை அப்படின்னா, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. There is no great infrastructure. For the sake of education, people are willing to go to any extreme. இந்த மாற்றம்ல thousands and thousands of stories கொடுப்பேன் நான். 32 கிலோமீட்டர் ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு வரா டெய்லி. 32 கிலோமீட்டர் ஒன் வே, 16 கிலோமீட்டர், வரதுக்கு 16 கிலோமீட்டர் ஸ்கூலு. முந்திரிக்காடு வழியா போனோம். 32 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அந்த பொண்ணு வாங்கின மார்க், பீடி தொழிலாளி ராணி அவ பேர். இப்படி பீடி சுருட்டணும். அவளுக்கு கை கொடுத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை கை கொடுக்குற மாதிரியே இருக்காது, கல்லு மாதிரி இருக்கும் கை. ஏன்னா காங்கிரீட்ல தேஞ்சு அப்படி இருக்கும். மாற்றம்ல இது வரைக்கும் வாங்காத மார்க் அவ வாங்கினா. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3த்துலையும் 200க்கு 200. 12th 32 கிலோமீட்டர்ஸ் நடந்து போயிட்டு. இமேஜின் என்ன வில் பவர் இருக்கணும்னு. மொபைல் சிக்னலே கிடையாது. நம்மளுக்குலாம் கோவிட் டைம்ல, உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, கோவிட் டைம்ல நீங்க என்ன படிச்சீங்க? ஸ்கூல்ல இருந்தீங்களா இல்லை காலேஜுக்கு வந்துட்டீங்களா? செம்ம ஜாலியான டைம் தானே. ஆன்லைன் கிளாஸ், நார்மல் கிளாஸே நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. வாத்தியார் வேற வீடியோவில் வந்து நிற்கிறாரு, வீடியோ ஆன் பண்ணி விட்டு நம்ம தூங்கலாம் ஜாலியா. வசதி வாய்ப்பு இருக்கிற நமக்கு யாருக்குமே அதோட கஷ்டம் தெரிஞ்சிருக்காது. லேப்டாப் ஓப்பன் பண்ணுவோம், இன்டர்நெட் ஆன் பண்ணுவோம், அவர் அந்த பக்கம் ஏதாவது கத்திக்கிட்டு இருப்பார், நம்ம இந்த பக்கம் நெட்ஃப்ளிக்ஸில் எதையோ படம் பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்த்து, கைரேகை போகிற அளவுக்கு ரீல் பார்த்துருப்போம். கரெக்டா? ஆனால் நான் சொல்கிறேன், சிக்னலே இல்லாத ஊர் எல்லையம்மன் கோயிலில் நான் ஒரு வாட்டி ஜூம் காலில் பார்க்குறேன், என்னோட ஸ்டூடெண்ட்டை பார்க்குறேன். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பின்னாடி சிற்பமாக இருக்குது. இந்த பொண்ணு வீட்டில் எங்கடா சிற்பம் இருக்குது அப்படின்னு கேட்டு அவள் பேரை கேட்டேன் நான். அகல்யா நீ எங்கடா உட்காந்துருக்க அப்படின்னா, அண்ணா இது எங்கள் ஊர் எல்லையம்மன் கோயில்னா அப்படின்னா. ஏமா கோயிலில் இருக்க? அண்ணா எங்கள் ஊரில் சிக்னல் இல்லை, 8 கிலோமீட்டர் நடந்து வந்தால் இந்த கோயில் இருக்குது, இங்கே மட்டும்தான் சிக்னல் இருக்கும். அதனால் இங்கே இருக்க பூசாரி கிட்ட நான் ஒரு டீலிங் பேசி வச்சுருக்கேன். டெய்லி காலையில் வந்து கோயிலை கூட்டி பெருக்கி வாசத்தளிச்சு கோலம் போட்டு கிளாஸ் மட்டும் என்னை அட்டன் பண்ண விடுங்க உள்ளே உட்காந்து. கிளாஸ் முடிச்சுட்டு சாயங்காலம் திருப்பி 4 மணிக்கு வாசத்தளிச்சு கோலம் போட்டு சாமிக்கு தண்ணியெலாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்துடுவேன் நான் திருப்பி. அப்போ நான் கேட்டேன், அகல்யா நீ ஏன் கொஞ்சம் நிழலில் உட்காரக்கூடாதா, ஏன் இப்படி வேர்த்து வெயிலில் உட்காந்துருக்க அப்படின்னு. அவள் ஃபோன் எடுத்து இன்னசென்ட்டாக காமிக்கிறா அந்த கோயிலை சுற்றி. ஆனால் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு. புது கோயில்
ஒரு மரம் கூட கிடையாது. வெயில் கொளுத்துது. அந்த கான்கிரீட் தரையில உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறா. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல படிக்கிறா. ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. அவன் சொல்றான், நான் வயல்ல வேலை செஞ்சவனா, எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆன்லைன் கிளாஸ், மரத்தில் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்றாங்க பசங்க. தம்பி, இதெல்லாம் நான் 1940s 1950s சொல்ல, நான் சொல்றது இப்போ நடந்துகிட்டு இருக்க கதை. உங்க வைஸ் சேர்மன் வந்து கேட்டார் எங்க ஸ்டூடெண்ட்ஸோட கதையெல்லாம். ஏன் இந்த காலேஜில் படிக்கிறாங்க 50 பேர், அவங்க கிட்ட உட்காந்து கேட்டிங்கன்னா, உங்க ஜூனியர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா கதையாக சொல்லுவாங்க. ஸோ எஜுகேஷன் இஸ் அ மைட்டி வெப்பன். உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய வெப்பன் அதுதான். இந்த அசுரன் ஒரு படத்தில் லாஸ்ட்டாக ஒரு டைலாக் வரும்ல, செம்ம டைலாக் அது. உங்ககிட்ட இருந்து எதை வேணா பிடிங்கிடலாம்டா தம்பி. பணங்காசை பிடிங்கிடலாம், சொத்தை பிடிங்கிடலாம், ஆனால் உங்ககிட்ட இருக்க படிப்பை பிடிங்கவே முடியாது. அண்ட் that's your identity. அதனால தான் சொல்றேன், எந்த ஜென்ரேஷன் படிக்க ஆரம்பிக்குதோ அந்த ஜென்ரேஷன்ல இருந்து தான் உன் குடும்ப சூழ்நிலை மாறும். நேற்று நைட் என் ஒய்ஃப் கிட்ட பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் ஆஃபீஸ்க்கு டிரைவ் பண்ணி போகும்போது நான் யோசித்தேன், என் பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ காரில் போகிறான், நான் ஸ்கூல் பஸ்ஸில் போனேன், எங்கள் அம்மா நடந்து போனாங்க. எந்த ஜென்ரேஷன் என் குடும்பம் எங்கள் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் மாறி இருக்குன்னா எங்கள் அம்மாவால் தான் எங்கள் குடும்ப ஸ்டேட்டஸே மாறி இருக்கு. எங்கள் அம்மா ஆண்டாவூரணின்னு ஒரு ஊர், தேவகோட்டை பக்கத்தில் ஒரு குக்கிராமம். நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அந்த ஊரில் பஸ்ஸு கிடையாது. இப்போ நான் 2018-19 சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராமில் பேசணும், பெண் குழந்தைகள் ஏன் படிக்கணும் அப்படின்னு பேசணும். அதுக்கு நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மாச்சி அந்த ஊரில் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்கலாம், ஏன்னா 1975 எங்கள் அம்மாச்சி ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க படிக்க வைக்கிறதுக்கு. அந்த ஊரில் எப்படின்னா 8ஆம் கிளாஸ் மேலே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ ஏதோ ஒரு கரேஜ் இருந்திருக்குல்ல எங்கள் பாட்டிக்கு, எங்கள் அம்மாவை படிக்க வைக்கணுன்றதுக்கு. ஸோ எங்கள் பாட்டி வந்து மாடுக்கு பால் கறந்துட்டு இருக்காங்க. எங்கள் பாட்டிக்கு நான் வச்ச பேர் சிம்ரன். நல்ல சூப்பராக இருப்பாங்க எங்கள் பாட்டி பார்க்க. ஏஜ் அவங்க 82-83 வயசு, ஆனால் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. மாடுக்கு பால் கறந்துட்டே இருக்கிறாங்க எங்கள் பாட்டி. நான் அந்த பின்னாடி வந்து ஒரு தின்ன மாதிரி இருக்கும், அதில் டீ குடிச்சிட்டே சிம்ரன் அப்படின்னு சொல்லிட்டா பேராண்டி அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவை ஏன் படிக்க வச்ச அப்படின்னு கேட்டேன். ஏதாவது சொல்லுவாங்கல்ல, எங்கள் அம்மாவை ஏன் படிக்க, நான் ஏதோ பெரிய மோட்டிவேஷன் லெக்சர் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். எங்கள் அம்மாவை ஏன் படிக்க வச்சேன், என்ன தைரியத்தில் படிக்க வச்ச நீ? அதுவும் 1975 இந்த ஊர் வந்து 300 கிலோமீட்டர் தாண்டி ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிருக்கேன், கூகுள் மேப்ஸ்லாம் கிடையாது. அப்போது எதை நம்பி படிக்க வச்சேன் அப்படின்னு. என் முகத்தையே கூட பார்க்காம மாடு மடியிலேருந்து பால் கறந்துட்டே சொன்னாங்க, ஏன்னா அவங்க அம்மாவை என்ன மாதிரி சாணி எல்லக்கூடாது இல்லை, அதனால தான் படிக்க வச்சேன் அப்படின்னாங்க. இன்னும் ஒரு பதில் இல்லை இது. ஏன்னா அவங்க அம்மாவும் என்ன மாதிரி சாணி எல்லக்கூடாதுல்லடா தம்பி, அதனால தான் படிக்க வச்சேன் அப்படின்னாங்க. அந்த படிப்பு மட்டும்தான் எங்கள் அம்மாவை டீச்சர் ஆக்குச்சு, கவர்மெண்ட் வேலை கொடுத்துச்சு, சென்னைக்கு வர வச்சது, எங்கள் அப்பாவை பார்க்க வச்சது, கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்கு 2 பசங்க. அதில் இருந்து தான் எங்கள் ஃபேமிலி ஜென்ரேஷன் மாறுச்சு. அப்போ எந்த ஜென்ரேஷன் ஃபேமிலி மாறுது, எந்த ஜென்ரேஷனில் ஃபேமிலியில் குறிப்பாக அம்மா படிச்சிருக்காங்களோ. அதனால தான் இதில் 2 பகுதியாக பிரிக்கிறேன் நான். இந்த பசங்க படிச்சிருக்காங்கல்ல, இது பெரிய விஷயம் கிடையாது. ஃப்ராங்க்லி நம்ம படிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. குடும்பத்தில் அப்பா படித்து குடும்பம் தலைகீழாக மாறின குடும்பம் எத்தனோ இருக்கு. ஆனால் வீட்டில் பெண் குழந்தைங்க படிச்சிருந்தா, அம்மா படிச்சிருந்தா, தலையே போனாலும் அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் கண்டிப்பாக படிச்சே ஆவாங்க. And that's the biggest weapon. That's why you should study, you should be on your own feet. அப்போ படிப்பெல்லாம் முடிச்சாச்சு, எல்லாரும் வேலைக்கு போயிருப்பீங்க. தயவு செஞ்சு கல்யாண பத்திரிகையில் பிஇ அப்படின்னு போடணுன்றதுக்காக மட்டும் யாரும் படிச்சிடாத. தயவு செஞ்சு சூப்பராக வேலைப்படும். அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணால் கனவுகள் பெருசாக இருக்கட்டும். எனக்கு அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும். அவர் எழுதின நிறைய விஷயத்தில் எனக்கு அவரோட பிக்கஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவுன்னுவாங்க. எனக்குலாம் 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லாத கனவுலாம் வந்திருக்கு. சின்ன வயசில் இந்தியாவுக்காக வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்த மாதிரிலாம் கனவு வந்திருக்கு எனக்கு. சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலிலாம் என் காலில் வந்து கதற மாதிரிலாம் கனவு வந்திருக்கு. அவங்களுக்கே ஆறுதல் சொல்லியிருக்கேன், நான் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் 6 பால்ல 30 ரன் அடிக்கணும், நான் தான் லாஸ்ட் பேட்ஸ்மேனு, உள்ளே போகிறேன், சச்சின் காலில் வந்து கதறான், டேய் நீ எப்படியாவது என்னை காப்பாற்றுறான், எனக்கு பாகிஸ்தானோட தோக்கவே கூடாது. சச்சினுக்கே ஆறுதல் சொன்னேன், டோன்ட் வரி. கிரவுண்டுக்குள்ளே போய் இப்படி திரும்பி பார்க்குறேன், எங்கள் அம்மா கிரவுண்டில் அப்படி பார்க்குறாங்க. போனால் முதல் பாலே ஷோயப் அக்தர்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு வந்து இப்போ இந்த ஊரில் மேட்ச் அப்படின்னா ஆந்திராவிலேருந்து ஓடி வருவான், வந்து தேய்ச்சிட்டே வருவான். 6 பால்ல 30 ரன் அடிக்கணும், அதுவே நடக்காத காரியம். ஃபர்ஸ்ட் பாலே பிச் ஆகி வாயில் அடிச்சிருது, எனக்கு ஹெல்மெட் வழியாக வாயில் அடிச்சு ரத்தம் வருது. இந்த சினிமாவில் வரமே முறைச்சி பார்க்குறான், சித்திர போறடா போடா உள்ள அப்படின்னு. அப்போ அங்கேருந்து கிரவுண்ட்லேருந்து ஃபிசியோலாம் ஓடி வராங்க, ரத்தத்தெல்லாம் துடைக்கிறாங்க. நான் சொன்னேன் அப்படின்னு நிறுத்து, ஹெல்மெட்டை கழட்டினேன்,
கொடு. அவன் ஒன்னும் ஹெல்மெட் கொடுத்தான், உள்ளே போ அப்படின்னு. அப்படியே ரத்தத்தை எடுத்தேன், நெத்தியில வச்சேன். அடுத்த 5 பால் 5 6 சொல்லிட்டி அடிக்கிறேன். 5 6 இந்தியா ஜெயிச்சிருது. சச்சின் டெண்டுல்கரே நான் தோல்ல தூக்கி வச்சுக்கிறாரு. போட்டு ஷாம்பெயின் பாட்டெல்லாம் உடச்சி மூஞ்சில தெளிக்கிறாங்க. நான் வந்து ஒரே குதூகலத்தில் இருக்கேன். ஷாம்பெயின் இல்லை, பார்த்தா தண்ணி. எங்க அம்மா தெளிக்கிறாங்க, எஞ்சி போடா காலேஜுக்கு அப்படின்னு. இது மாதிரி 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லாத கனவு நம்ம எல்லாருக்கும் வரும். நம்மளோட ஃபேவரட் ஹீரோயினோட இந்த கிரவுண்ட்லேயே டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் வரும். இவரே அவனை மரத்தில் கட்டி வச்சு அடிப்பார். 5 பைசாக்கு பிரோஜனம் கிடையாது, அது கனவு கிடையாது. தட்ஸ் அ ஃபேண்டசி. அது ஃபேண்டசி. கனவுனா என்னன்னா, நீ தூங்காம இருக்கிறல்ல, கிளாஸ்ல இருக்கிற, ஒர்க்ல இருக்க, ஏதோ ஒரு தாட் உன்னை திருப்பி புரட்டி போட்டுட்டே இருக்கு. அதுல தான் நீ ஒர்க் பண்ணணும். அப்போ தயவு செஞ்சு கனவு காணும் போதாவது பெருசா காணும். கார் வாங்கணும்னு நினைச்சா மெர்சிடிஸ் பென்ஸ் பெரிய கார் வாங்கணும்னு யோசி. அங்கேயே பிச்சைக்காரத்தனமா சின்ன கார் வாங்கணும்னு யோசிக்கிற. பெருசா வீடு கட்டணும்னு யோசி. 1 ஏக்கர்ல வீடு கட்டணும்னு யோசி. அப்ராட் போகணும்னா அங்க போகணும், இந்த மாதிரி கம்பெனிக்கு போகணும்னு யோசி. ஆனா இதெல்லாம் யோசிச்சா மட்டும் பத்தாது. there is something called as a vision board. உன்னால முடிஞ்சா அதை ட்ரை பண்ணி பாரு. முடிஞ்சா இன்னைக்கே பாரு. இன்னைக்கு நிலைமையில வீட்டுக்கு போனோன்னே ஒரு A4 ஷீட் எடுத்து 2ஆம் மடி லெஃப்ட் சைட்ல இன்னைக்கு டேட் போட்டுக்கோ. இன்னைக்கு டேட்டுக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு படமா வர. அந்த படம் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் உன் பிரெயினுக்கு புரியும். சரியா? வீட்டில் கஷ்டம், லோனு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்ன வேணா இருக்கட்டும். இன்னிலேருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினச்சி நீயா ஒரு படமா வர. இப்போ அங்கேயும் வீடு கஷ்டம் அப்படின்னா கடவுள் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. Right? If your dreams are bigger, the brain registers it. There is a bird called homing pigeon அப்படின்னு ஒரு பறவை இருக்கு. இது ரொம்ப சிம்பிளான, மாரி படத்துல ஒரு புறா வளர்ப்பாங்கல்ல, அது பேர் தான் homing pigeon. புறாவுக்கு ரேஸ் விடுறாங்களா, அந்த வெரைட்டி ஆஃப் பிஜன்ஸ் இஸ் கால்ட் ஹோமிங் பிஜன். அந்த ஹோமிங் பிஜனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீ அதை இங்க வளர்க்குற, இங்க இருந்து பல 100 கிலோமீட்டருக்கு ஒரு டப்பால போட்டு கொண்டு போயிட்ட, துணி போட்டு கொண்டு போயிட்ட. அங்க போயிட்டு அதை ரிலீஸ் பண்ணனா ஹோமிங் பிஜன் என்ன பண்ணுமா, மேலே போய் வானத்துல 3 முறை சுத்திட்டு அதோட டெஸ்டினேஷன் எதுவோ அதை நோக்கி வந்துட்டே இருக்கும். அவர் பிரெயின் இஸ் லைக் தட். உனக்கு எது வேணுமோ அதை நோக்கி தான் உன்னோட பயணம் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு the only way is to dream big. எது உன்னோட டார்கெட் கம்பெனின்னு வச்சுக்கோ. எனக்கு இந்த கம்பெனியில் தான் போகணும். உதாரணத்துக்கு நான் பீட்சா கார்னரில் தான் நான் ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சேன் 2 வருஷம். இன்ஃபோசிஸ்க்கு நான் முதல் தடவை எதுக்கு தெரியுமா போனேன்? இன்டர்வியூக்காக கிடையாது, பீட்சா டெலிவரி பாயாக போனேன். இன்ஃபோசிஸ்னு ஒரு ஐடி கம்பெனின்றதே எனக்கு தெரியாது. ஹெச்ஆர் என்ன பீட்சா கார்னர்ல, அங்க ஆள் ஹெச்ஆர் மார்க்கெட்டிங்லாம் கிடையாது. பீட்சா டெலிவரி பாய் லீவ்னா நீ தான் போய் கொடுக்கணும். அப்படி போகும்போது தான் பார்த்தேன், இன்ஃபோசிஸ் இவ்வளோ பெரிய ஐடி கம்பெனியா, இங்கெல்லாம் வேலை கிடைச்சா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சேன். 24 வருஷம். இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஹெச்ஆர். 1,70,000 பேருக்கு நான் ஹெச்ஆர். நான் தான் ஹெச்ஆர் ஹெட். ஆனா பீட்சா கார்னர்ல இருந்து அங்க போனேன் நான். கனவுகள் பெருசா இருக்கட்டும். At the drop of the hat, worldwide you can travel. இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத மாணவர் நான். ஆனா இன்னைக்கு எந்த இன்ஜினியரிங் காலேஜ், டாப் காலேஜ் நீ சொல்ல, I've gone and delivered lectures. 27 கல்லூரியோட அகாடமிக் கவுன்சில்ல இருக்கிறேன், சிலபஸ் ஃப்ரேமிங் கமிட்டியில இருக்கேன். இவ்வளவு ஏன், லோயோலா கல்லூரியில நான் படித்தேன். லோயோலா கல்லூரியில எனக்கு மெரிட்னால சீட்டு கொடுக்கல, ரெக்கமெண்டேஷன்ல தான் சீட்டு கொடுத்தாங்க. எனக்கு சீட்டு கொடுத்த கதையே அவ்வளோ கேவலமா இருக்கும். சர்ச் ஃபாதர் லெட்டர் கொடுத்தாரு, இவங்க நல்ல பையன், கடவுள் நம்பிக்கை உள்ள பையன், இவனுக்கு இங்கே சீட்டு கொடுத்தா காலேஜுக்கு நல்லது அப்படின்ட்டு. என் சர்ச் ஃபாதர் லோயலா பிரின்சிபல்ல பார்க்க கூட்டு போறாரு. அவரு ஒரு ஃபாதர். காலையில் ஒரு பல் தேய்ச்சிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஃபாதர் போய் அவர்கிட்ட சொல்றாரு, இப்போ அந்த 3வது தம்பி இருக்காங்க, அங்கதான் அந்த ஃபாதர் நிற்கிறாரு, லுங்கி கட்டிட்டு பனியன் போட்டு பல் தேய்ச்சிட்டு இருக்காரு காலையில். இந்த ஃபாதர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவர்கிட்ட சொல்றாரு, ஃபாதர் நல்ல பையன் ஃபாதர், நல்ல மார்க் எடுத்திருக்கான், கெமிஸ்ட்ரியில் 196, ஃபிசிக்ஸில் 188, மேக்ஸில் மட்டும்தான் ஃபாதர், அவனுக்கு உடம்பு சரியில்லை ஃபாதர்னு இந்த ஃபாதர் அந்த ஃபாதர்கிட்ட போய் சொல்றாரு. எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி டிராகன் படம் பார்த்தீங்களா, அதுல லாஸ்ட் சீன் அவர் போய் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வருவார்ல, அது மாதிரி இல்லை. நான் லாஸ்ட் டே தான் புக்கை எடுத்து ஓவர் நைட் படிச்சு எக்ஸாம்ல போய் தூங்கிட்டேன். அதான் உண்மை நடந்தது. இப்போ அது சொன்னா அந்த ஃபாதர் நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டார்ல, அதனால இந்த ஃபாதர் அவர்கிட்ட போய் சொல்றாரு, நல்ல பையன். அவர்ல பல் தேய்ச்சிட்டே இருந்தார், என்ன அப்படியே எட்டி பார்த்தாரு, தூப்புனாரு சைடு. 71 மார்க் வாங்கியிருக்கான் இவன். இவனுக்கெல்லாம் லோயலா காலேஜில் சீட்டு கொடுக்க முடியுமா? போங்க ஃபாதர் அப்படின்ட்டாரு. அந்த ஃபாதர் என்கிட்ட வந்து இல்லை சொல்றாரு, கண்டிப்பா சீட்டு கொடுக்குறேன்னாரு. எனக்கே கேட்குது. ஃபைனலாக எங்க மாமா ஊருப்பட்ட எல்லாரும் லெட்டர் கொடுத்தா எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. வேண்டா வெறுப்பா சீட்டு கொடுத்தாங்க. ஆனா கடவுள் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். when you know what you want to achieve in life, I said look, இதை விட பெரிய இன்சல்ட் கிடையாது எனக்கு. எங்க அம்மா வந்து அழுத அன்னைக்கு மட்டும் தான் பார்த்தேன் நான்.
ஏன்னா அந்த எந்த பிரின்சிபல் எனக்கு சீட்டு கொடுத்தாரோ, எனக்கு சீட்டு கொடுத்துட்டு என் அப்ளிகேஷன் அப்படி தூக்கி போட்டு தருதலைங்க, இதுங்களெல்லாம் காலேஜில் சேர்த்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. பெத்த அம்மாவுக்கு தருதலை அப்படின்னு சொன்னோன்னே அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்களே அப்படி சொன்னது கிடையாது. என்னடா அது அம்மா வந்து தருதலைன்றாங்களே அப்படின்றாங்க. ஆனால் இன்னைக்கு திஸ் இஸ் 100th இயர். லோயலா கம்ப்ளீட் ஆகி 100 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 100 வருஷத்தில் எவ்வளோ அலுமினை படிச்சுட்டு போயிருப்பாங்க? 3 அலுமினை தான் 100வது அலுமினை டே காங்கிரஸ்ல பேசுறோம். அதில் நான் ஒருத்தர், ரைட்? அப்போ ஜஸ்ட் இமேஜின் 100 வருஷம் காலேஜில் எவ்வளோ அலுமினை இருந்திருப்பாங்க. எங்கள் காலேஜ்லேருந்து ஆக்டர், நீங்கள் உங்கள் இளைய தளபதி விஜயா இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி சிஎம் வாஸ் மை பேட்ச்மேட், நீங்கள் ஆக்டர் வெற்றிமாறன், நீ கவர்னர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே கூப்பிட்டா வருவாங்க. The rare honor was bestowed on only on 3 of us. 26ஆம் தேதி வேர்ல்ட் வைட் இருக்கிற ஜெஸ்யூட் பிரீஸ்ட், லோயலா காலேஜ் மாதிரி நடத்துகிற பிரீஸ்டுங்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதில் அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் பேச போகிறேன் நான். ஸோ கனவுகள் பெருசாக இருக்கட்டும். There is nothing like coming back to your alma mater. நீ எங்கே வேணால் போய் பேசுவ இனிமேல். ஆனால் திருப்பி JNN காலேஜுக்கு நீ சீஃப் கெஸ்ட்டாக வரேன்னு வச்சுக்கோ. இதே மாதிரி ஒரு ஆனுவல் டேயில் ஒரு கான்வெகேஷன் டேயில் இஃப் யூ ஆர் கம்மிங் as a சீஃப் கெஸ்ட், that's a goosebump moment. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு காலேஜில் இருக்கிற மாதிரி மட்டும் கார்பரேட் ஆஃபீஸில் இருந்துடாத. ஒருத்த மதிக்க மாட்டான் ஒன்று. நான் இன்ஃபோசிஸில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். சரி, இந்த ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் வேலை செய்கிறீங்க? How many of you are working right now? All of you. சரியா? தயவு செஞ்சு ஸ்கூல் கிடையாது காலேஜ், காலேஜ் கிடையாது ஆஃபீஸ். ஆஃபீஸில் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிடு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்போ எடுக்கணும்னா, உனக்கு உடம்பு சரியில்லை, உண்மையாகவே உனக்கு உடம்பு சரியில்லை மட்டும் எடு. தயவு செஞ்சு ஆஃபீஸ்க்கு போ. வீட்டில் இருந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம ஊரில் ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைட்னா நீ நைட்டி போட்டு வேலை செய்வ. அந்த பசங்க நம்ம சட்டை பனியன் ஷார்ட்ஸும், அதனால தான் சொல்கிறோம் வீடியோ காலில் வாடா அப்படின்னா நம்மளால வர முடியாது. அப்படி வந்தாலும் இது வரைக்கும் தான் வருவோம். வீடியோ காலில் மட்டும் எவனே எஞ்சி நிற்க சொல்லு. மேலே சட்டை போட்டிருப்பான், கீழே ட்ரௌசர் போட்டு உட்காந்துருப்பான், பல்லு கூட தேய்ச்சிருக்க மாட்டோம், உட்காந்து வேலை செய்வோம். நோ, தட்ஸ் நாட் ஹவ் யூ ஒர்க் ப்ரொஃபஷனலி. தயவு செஞ்சு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி போ ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸில் when your managers, when your bosses see you, they see you as okay, the dedicated resource அப்படின்னு பார்ப்பாங்க. ஒன்று, நம்பர் 1. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் 3 to 5 years build a reputation for yourself. அப்போ என்னன்னா, உனக்கு கொடுத்த வேலையை ஃபாலோ அப் பண்ணாமல் உன்னால் செய்ய முடியுமான்னு பாரு. உங்ககிட்ட உன் மேனேஜர் வந்து இதை முடிச்சிட்டியான்னு ஃபாலோ அப் பண்ணானாலே அவனுக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். The trust issues, you will never go big. அப்போ செகண்ட் ரூல் என்ன? எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் I have my fun. ஸோ பாயிண்ட் நம்பர் 2. 3, டெக்னாலஜி ரிலேட்டட் ஜாப்ல இருக்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் ஹேஸ் டு ஹேப்பன். நீ புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் டெக்னாலஜிக்கு மேலே அஹெட் ஆஃப் கர்வ் நீ இருந்துகிட்டே இருப்ப. நான் இன்ஜினியர், நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்மளை பின்னாடி இருக்க பெற்றவங்க ஒரே ஒரு பொய் சொல்லி தான் அவனை வளர்த்துட்டாங்க. 10th படிக்கும் போது இன்னும் 2 வருஷம் கஷ்டப்படுப்பா, 12th அப்புறம் ஜாலியாக இருக்கலாம்ப்பான்னுவாங்க. உருட்டுலேயே மிகப்பெரிய உருட்டு அதுதான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, காலேஜ்லாம் போனால் செம்ம ஜாலியாக இருக்கலாம்னுவாங்க. மிகப்பெரிய உருட்டு. காலேஜ் வாதியாருங்க உங்களை ஒரு உருட்டு விட்டிருப்பாங்க. இந்த 4 வருஷம் நீ கஷ்டப்பட்டா அப்புறம் நீ 40 வருஷம் ஜாலியாக இருக்கலாம். கிடையாது. அங்கே தான் எங்களை மாதிரி ஆளுகிட்ட வந்து மாட்டுவேன். So life is never going to be a bed of roses. இதில் you will have your share of fun. கம்பெனியில் இருக்கு அப்படின்னா you have to be an high performing student, high performing employee. ஸ்கூலில் காலேஜில் எப்படி நீ high performing ஸ்டூடெண்ட்டாக இருக்கியோ, அப்போ டெக்னாலஜி ஜாப்ஸில் இருந்தேன்னா கான்ஸ்டண்ட்டாக உன்னை அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிகிட்டே வா. அதனால தான் சொல்லுவாங்க சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஃபோக்கஸ், டிசிப்ளின் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். ரிவர்ஸ் ஆர்டர் கிடையாது. நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு, ஃபோக்கஸ் டிசிப்ளின்லாம் நம்மளுக்கு கிடையாது. அப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி போ. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இதே குரூப்பை நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சோ ஒரு 15 வருஷம் கழிச்சோ நம்ம திருப்பி மீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லாரும் ஒரே லெவலில் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? Some of you will be several notch higher in your corporate career. நீ ஸ்டில் மாமா மச்சான் கூப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லெவலில். பட் யார் மேலே போவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் டெக்னாலஜி ஸ்பேஸ் இஸ் சம்படி ஹூ இஸ் ஃபோக்கஸ்ட் அபவுட் ஹிஸ் ஆர் ஹர் ஒர்க். உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ்க்கு வாலண்டியர்ஸ் கேட்குறாங்கன்னா தயவு தாட்சணி இல்லாமல் கை தூக்கிடு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேனேஜர்ஸ் அண்ட் லீடர்ஸ் லைக் பீப்புள் ஹூ வாலண்டியர்.
ஏன்னா நீ எக்ஸ்ட்ரா இனிஷியேட்டிவ் எடுக்கிற அப்படின்னு நினைச்சுப்பாங்க. குறிப்பா JNN மாதிரி ஒரு கல்லூரி, இது வளர்ந்து வரும் கல்லூரி, இங்க எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லவே முடியாது. கரெக்டா? லோயலா காலேஜ்ல என் பையன் அங்கதான் படிக்கிறான் இப்போ ஃபைனல் இயர்ல. என்ன கேட்கறான், என்ன ஏன்பா இந்த காலேஜை சேர்த்து விட்டேன்றான். நான் சொன்னேன், என்னடா கேடு உனக்கு இந்த காலேஜில்? நான் எங்கேயா படிச்சிருப்பேன்ல, இது ரொம்ப சுமாரான காலேஜ்ன்றான். எது இந்தியாவில் ரேங்க் நம்பர் 3 அந்த காலேஜ், அவருக்கு அது சுமாரான காலேஜ். ஆனால் அந்த காலேஜோட அருமை எப்போ தெரியும்னா வெளியில் வந்த பிறகு தான் தெரியும். Similarly, when you pass out of this college, when you go out, is when you will realize what this institution did for you. இங்க இருக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்காதுல்ல. நம்மளுக்கு இங்க படிக்கும்போது சில வாத்தியார் மேல சம்மக்கம் இருக்கும், இந்த வாத்தியார்லாம் அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. கரெக்டா? ஆனா 5 வருஷம் கழிச்சு பாரு, அந்த வாத்தியார் தான் தேடி வருவ நீ. ஏதோ பண்ணியிருக்காங்க அந்த ஆள் நம்மளுக்கு வாழ்க்கையில, ஏதோ பண்ணியிருக்காங்க, இந்த மேம் ஏதோ பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. And that is how life realization will be. அதனால தான் சொல்றேன், இந்த டிராகன் படம் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அவன் சொல்லுவான்ல, இந்த குட்டி டிராகன் ஒரு கேரக்டர் ஒன்று வரும் பாத்தியா, அப்ப அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்பான், மச்சான் இவ்வளோ கேவலமாடா இருந்தேன் நான் கேட்பான்ல. அதான், ஏன்னா இந்த வயசுல நம்மளுக்கு எது கெத்து கெத்து கெத்துன்னு சொல்லுதோ, பின்னாடி நம்மளுக்கு வாயத்தில் காதில் ஒரு வார்த்தை கேட்டுட்டே இருக்கணும், நீ வெத்து வெத்து வெத்துன்னு. கெத்துன்றதெல்லாம் சுத்த வேஸ்ட். ஈவன் when you come to corporate, எங்க ஆஃபீஸ்லாம் சில பேர் வச்சிருக்கான் புறா கூடு மாதிரி தலை வச்சிருக்கான். அது அப்படி இப்படி பண்ணினா வவ்வால்லாம் பறக்கும். அவனை பார்த்தாலே சொல்லணும், டேய் நீ எப்படா வந்த, உன்னெல்லாம் என்னடா பண்ணாங்கன்னு. So for example, guys will come with wearing slippers to office. No, please dress up properly. உன்னை என்னைக்கு வேணா உன் கிளைண்ட்டுக்கு முன்னாடி நிறுத்துவாங்க. அண்ட் லாஸ்ட் 2 விஷயம் சொல்லி முடிச்சிடலாம். கம்யூனிகேஷன். தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சுன்னு சொன்ன அரசியல்வாதி பசங்க எல்லாமே கான்வென்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கு. தயவு செஞ்சு எத்தனை லாங்குவேஜ் கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோ. கண்டிப்பாக இங்கிலீஷ் கற்றுக்கோ. ஏன்னா நம்ம பேசுகிற இங்கிலீஷ்லாம் இங்கிலீஷ் மாதிரியே இருக்காது. ட்ரெயின் கம்மிங்கா, ட்ரெயின் கோயிங்கா, கிராண்ட் ஃபாதர் டைடா அப்படின்னுவோம். அதுக்கு என்னன்னா தாத்தா செத்துட்டாரா, அதை தான் நம்ம அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். பரவாயில்ல, இஸ்ஸு வாசு தட்டு புஸ்ஸு போட்டு பேசிடு, நோ ப்ராப்ளம், பட் லேர்ன் இங்கிலீஷ். நம்மளோட பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, தெலுங்கும் தெரியாது, எதுவுமே ஒழுங்கா தெரியாது. இந்த அளவில் நம்ம ஜெர்மன் பிரெஞ்சு கற்றுக்குறோன்னுவோம். அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுனாலும் சரி, சென்னையை விட்டு உனக்கு வெளியில எந்த ஊர்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் சரி, தயவு செஞ்சு போ. 30-35 வயசுல you became a billionaire. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஆர்டிஃபேக்ட்ஸ், உலகத்திலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் வாங்குறாரு. இதுல அவர் சந்தோஷம் நினைச்சாரு, அதுலயும் அவருக்கு சந்தோஷம் கொடுக்கல. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நைஜீரியாலேயே நம்பர் 1 ஆயில் பில்லியனர் நானா தான் இருக்கணும்னாரு. அந்த ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணிட்டாரு. அவர் சொன்ன எல்லா விஷயம் அச்சீவ் பண்ணிட்டே வந்தார். பட் he realized at the end of the day, நைட்டு போய் பெட்ல பார்த்தா அவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஒழுங்கா. அப்போ அவரோட கிளாஸ்மேட் ஒருத்தர், என்ன மாதிரி ஒரு என்ஜிஓ ரன் பண்றவர், அவர்கிட்ட வந்து சொல்றாரு, நைஜீரியால நிறைய வார் கிரைம்ஸ் நடக்கும், அங்க உள்ள இருக்க லோக்கல் ட்ரைப்ஸ்குள்ள துப்பாக்கி சண்டை நடந்து கை கால் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இதுல குழந்தைங்க நிறைய பேர் கண்ணி வெடியில மாட்டி கை கால் போனவங்களாம் இருக்காங்க. அப்ப இந்த ஃபெமியோட ஃப்ரெண்டு போய் சொல்றாரு அவர்கிட்ட, சார், ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, டேய் எனக்கு வந்து ஒரு 200 வீல் சேர் வேணும், இந்த குழந்தைங்களுக்கு ஒரு 200 வீல் சேர் வேணும், உன்னால வாங்கி தர முடியுமான்னு கேட்குறாரு. ஃபெமி என்ன சொல்ற, அவன் பில்லியனர், 200 2000 வீல் சேர் வாங்கிக்கோ அப்படின்ட்டு செக் புக் எடுத்து செக் சைன் பண்ண போனாராம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லை 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 இல்லை, எனக்கு ஒரு செக் வேணாம், அந்த வீல் சேர் வாங்கிட்டு நீ வா அந்த ஃபங்க்ஷனுக்கு, நீ தான் கொடுக்க போற, அந்த வீல் சேரை நீ தான் கொடுக்க போற அப்படின்னு இருக்காங்க. ஃபெமி சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப பிஸியா, என்னோட டைம் இல்லை, எத்தனை சேர் வேணா வாங்கிக்கோ, பட் நான் செக் கொடுக்குறேன், எனக்கு இல்லை, நீ வரதா இருந்தால் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. சரி, 200 வீல் சேர் வாங்கிட்டு ஃபெமி ஓட்டேல தான் அந்த ஃபங்க்ஷனோட சீஃப் கெஸ்ட். வீல் சேர்லாம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு அவர் வெளியில போறாரு. வீல் சேர்ல இருந்த ஒரு 9 வயசு பொண்ணு என்ன பண்ணுது, கால் 2 காலும் கிடையாது அந்த பொண்ணுக்கு, வெடிகுண்டுல 2 காலும் போயிடுது, கை மட்டும்தான் இருக்கு. அது எக்ஸ்பிளைன் பண்றாரு ஒரு பாட்காஸ்ட்ல. அந்த பொண்ணு என்ன பண்ணுமா, வீல் சேர்ல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுமா கீழே, வந்து கையை வச்சுட்டு படப்பட படப்படன்னு தள்ளிட்டே வந்து ஃபெமி ஓட்டேடால கிட்ட வந்துட்டு இப்படி குனிஞ்சு இங்க 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 வாங்க அப்படின்னு சொல்லுமா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் கீழே குனிஞ்சு வந்தப்ப உத்து பார்த்தாலாம் அவரோட ஃபேஸை. அவருக்கு புரியல, என்னம்மா அப்படின்னு கேட்டாராம். இல்ல இல்ல, உங்களை இதுக்கப்புறம் நான் மீட் பண்ணுவேனான்னு தெரியல, பட் when I die and when you die, I'm sure we will meet you in heaven. அப்ப ஹெவன்ல பார்க்கும்போது எனக்கு உன் முகம் ஞாபகம் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பொண்ணு. ஃபெமி ஓட்டேடால ரொம்ப உருக்கமா எழுதியிருக்காரு, எத்தனோ விஷயத்த நான் செஞ்சிருக்கேன்,
யாக்ட் வாங்கியிருக்கேன், பெரிய பெரிய வீடு வாங்கியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணிட்டேன், பணம் இருக்குது, அவ்வளோ இருக்குது என்கிட்ட. ஆனால் அந்த ஒரு விஷயம், அந்த பொண்ணு சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் சேஞ்ச்ட் மை லைஃப். டுடே இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் சேரிட்டி டோனர்ஸ். அண்ட் சேரிட்டி பண்ணும்போது செக் சேரிட்டி மட்டும் இல்லை, ஹி கோஸ் தேர் பர்சனலி. ரிமெம்பர், உன்னால் முடிஞ்சால் யாராவது ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்று. நீ பணம் காசு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கெல்லாம் தோணும், நம்மளெல்லாம் யாரா ரோல் மாடலாக பார்க்குறா, அஜித், விஜய், இவங்க தான் ரோல் மாடல். கிடையாதுரா தம்பி, கிடையவே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தயவு செஞ்சு நான் கேட்குறேன், நான் இந்த சினிமாக்காரனுக்கு பின்னாடி மட்டும் போத. நான் இந்த ஃபோன் எடுத்தேன்னா அவ்வளோ சினிமாக்காரன் நம்பர் இருக்கு. RJ Balaji is a very dear friend. Sivakarthikeyan is a dear friend. I have massive respects for them. But then they are not just the heroes. உன்னோட ஹீரோ உன்னை சுற்றி இருக்கான். ஆக்சுவல் ஹீரோ யார் தெரியுமா? கண்ணாடியில் பார்க்குற அந்த மூஞ்சி தான் ஹீரோ. அதை பார்த்து உனக்கு உன்னால அந்த பர்சனை லவ் பண்ண முடியல அப்படின்னா, நீ வேற காலம் ஃபுல்லா எவனுக்கா கை தட்டிக்கிட்டே இருப்போம். கடவுளே அஜித்தேன்னு கத்தின்னு இருப்போம். இல்லை இந்த சைடு என் தளபதி இது சொல்லிட்டாரு, அவர் படத்தை 4 வாட்டி பார்க்குறேன். எந்த ஆக்டரா அது உனக்கு சொல்லியிருக்கானா, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு தம்பி, நீ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து என் படத்தை பாருங்க, எவனா சொல்லியிருக்கானா? இப்போ நான் இருக்க வீட்டுக்கு முன்னாடி திருவான்மியூர்ல இருந்தேன். நான் என் வீட்டிலேருந்து 3வது வீடு தலை அஜித் வீடு. நீ நம்ப மாட்டேன், நைட்டு 12 மணிக்கு போனா கூட அந்த வீட்டுக்கு வாசல்ல பசங்க நிப்பானுங்க, மொபைல் டவர் மேலே ஏறி நிப்பானுங்க, தலை தெரியுதான்னு. நான் போனா என்ன கேட்பானுங்க, இவரு லோக்கல், இவர் இங்கே தான் இருப்பார் சார், தலை எப்போ சார் வருவார்? நான் சொன்னேன், 3 வருஷம் 2 நாள் தலை வர மாட்டாரு, ஏன்னா முண்டோம் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே. நீ பார்க்கறது எம்டி வீடு, அவர் வீடு வேற எங்கேயோ இருக்குது. உங்க தளபதி விஜய் வீட்டுக்கு போனீங்கன்னா காத்து கூட உள்ள போக முடியாது. கேஸ்ரினா பேல காத்து கூட உள்ள போகாது. நீ என்ன பாப்ப? நான் சொல்றேன், நிறைய செலிபிரிட்டிஸோட நான் ஸ்பெண்ட் பண்றதுனால சொல்றேன், தம்பி நீ ஸ்கிரீன்ல பாக்குறதும் ஸ்டேஜ்ல பாக்குற பர்சனாலிட்டி அவங்க கிடையாது. நீ பக்கத்துல கூட போக முடியாது. அப்ப யாருப்பா உன்னோட ரியல் ஹீரோ? உன் ரியல் ஹீரோ பின்னாடி உட்காந்துருக்காங்க. உன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்க அப்பாவோட போட்டோ அம்மாவோட போட்டோ தான் சூப்பர். அவங்க போட்டோ வைக்க முடியாது, உன் போட்டோ வச்சுக்கோ. தினம் தினம் அதை பாரு, நீ தான் ஹீரோ. அதனால தமிழ்ல நான் எழுதின ஒரே புக்கோட டைட்டில் நண்பா நீ தான் ஹீரோ. அதான் டைட்டில். இதுதான்டா போலீஸ் மாதிரி வச்ச நான் பேரு. நீ தான் ஹீரோ. அப்ப யார் ஹீரோ? ஹீரோ இஸ் somebody who lifts somebody else up. நம்மளுக்கு தெரியும், நானே பஸ்லயும் ஆட்டோலையும் சிங்கி அடிச்சுக்கிட்டு வரேன் கிடையாது. இப்போ நீங்க போட்டிருக்கீங்கல்ல இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ வெளியில போய் உங்க வீட்டுல இருந்து வெளில வரும்போது அதே தெருல பூ விற்கிற அக்காவோட பொண்ணு இந்த ஒன்னா பார்க்கும். இந்த அக்கா பாரு, இந்த அக்கா மாதிரி ட்ரெஸ் பண்ணும், இந்த அண்ணா மாதிரி ட்ரெஸ் பண்ணும் தோணும் அந்த பசங்களுக்கு. எங்க ஆஃபீஸ் இந்த வாட்டி மாற்றம்ல ஒரு ஈவெண்ட்ல பேசின அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த பொண்ணோட பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் என்ன தெரியுமா? ஐடியில் வேலை செய்யணுன்றது. இந்த கழுத்துல போட்ட ஐடி கார்டும், எல்லாம் ஐடி கார்டு போட்டுட்டே இருக்காங்க கழுத்துல. அந்த ஐடி கார்டு போடணும்னா என்ன பண்ணும்? அவங்கள போய் கேட்டாங்க, இந்த ஐடி கார்டுனா போனா என்ன பண்ணும்? நாங்க ஐடியில் வேலை செய்யறோம். ஐடினா அப்படி கேட்டுதான் இன்னைக்கு காக்னிசன்ட்ல ப்ரோக்ராமிங் டைரக்டரா இருக்கா. இன்ஸ்பிரேஷன் யாரு? யாரோ ஒருத்தர், முகம் தெரியாத ஒருத்தர். ஸோ யூ ஆல் கேன் பி அன் இன்ஸ்பிரேஷன். லைஃப்ல அதை விட சந்தோஷம் வேற யாருமே கிடையாது. உங்க லைஃப்ல யாராவது வந்து சொல்லுவாங்க, அக்கா நீங்க தான் என் ரோல் மாடல், அண்ணா நீங்க தான் என் ரோல் மாடல். அது சொல்லும் போது என்ன ஞாபகம் வச்சுக்கோ. அது சொல்லும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? 2 அடி மேல இருப்பேன், தரையிலேருந்து 2 அடி மேல இருக்கும். உனக்கு வந்து அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாது. நானா ஒரு ரோல் மாடல்? ஏன் காலேஜில் உன் ஜூனியர் சொல்லுவான் வந்து, இந்த குட்டி டிராகன் இந்த டிராகனை பார்த்த மாதிரி, ஆனால் நீங்கள் தானே என் ரோல் மாடல். தினம் நான் காலையில் ஃபோன் எடுக்கும்போது எனக்கு வர மெசேஜ்லாம் பார்க்கணும், என் பசங்க கொடுக்குற மெசேஜ் எல்லாம் அப்படி இருக்கும். சார் நான் ஒரு பெலேனோ கார் ஒன்று வாங்கினேன் என் ஒய்ஃப்க்கு. அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினான். சார் நம்ம 2 பேர் கார் இப்படி பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? சூப்பர்ல. நான் ரேபன் கிளாஸ் வச்சிருக்கேன், இன்னொரு பொண்ணு ரேபன் கிளாஸ் பாயிண்ட் வருவா. இந்த கிளாஸ் மாதிரி நானும் வாங்கியிருக்கேன். See, that is a power. And that is how, அதான் சொல்றேன், லைஃப்ல the biggest satisfaction is not just in getting the degree. It's not just working for a great company. Life's greatest satisfaction is நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப். இப்போ உதாரணத்துக்கு மாற்றம்ல மூலமா இன்ஃபோசிஸ்ல வேலை செய்கிற 77 ஸ்டாஃப், செக்யூரிட்டி ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபோட பசங்க இன்ஜினியராக முடிச்சு 32 பேர் இன்ஃபோசிஸ்லேயே வேலை செய்கிறாங்க. அப்போ நினச்சி பாருங்க, அப்பா செக்யூரிட்டி கார்டு, பையன் உள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வருவார். அம்மா கார்டன் ஸ்டாஃப், லான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பையன் இப்போ யூஎஸ்ல இருக்கான். அம்மா வேலையை விட மாட்டுறாங்க. நான் சொன்னேன் வேலையை விட்டுலாமே அப்படின்னு. சார் அவனுக்கு தெரியணும், அவன் யூஎஸ் போனதுக்கு இந்த பைசா தான் காரணம்னு தெரியணும். இது என்னோட உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் வேலை செய்வேன் அப்படின்றாங்க. ஸோ மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரவுட்,
மேக் யோர் செல்ஃப் ப்ரவுட். நீ எப்படி வெளியில் போய் வேலை செய்றியோ தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு கெட் ரெப்புடேஷன் ஃபார் தி காலேஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு கீழே ஜூனியர்ஸ் இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் வர ஜூனியர்ஸ், இவங்களை கேம்பஸ் ஹையர் பண்ணணும் அப்படின்னா நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறன்றதை வச்சு தான். நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் நிறைய இடத்துல கேட்பாங்க, நீங்கள் எங்கே படிச்சீங்க? JNNல படிச்சீங்க, கேன் யூ கோ ஃபார் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் கேட்பாங்க. அப்போ அது எப்படின்னா நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை வச்சு தான். அதனால there is a lot of ways you can add pride to your parents, to you, to your friends, to the society and to the institution. I wish you good luck, Godspeed, all the very best. Do massively well in your careers. Thank you.